வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எப்போதுமே சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஹோட்டல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி அந்த ஒரு பட்டர் டேஸ்ட் அந்த இது கொடுக்கும். பட் ஆனால் நிறைய பேர் வீட்டில் செஞ்சு பார்த்துருப்பாங்க, பட் அந்த டேஸ்ட் வராது. அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீரை ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, எடுத்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அழகாக க்யூப்ஸாக வரும். ஆனால் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சு 2 நிமிஷம் ரொம்ப நேரம் ஆகிட்டு நான் மறந்துட்டேன். அதனால தான் எனக்கு க்யூப்ஸ் அழகாக கட் பண்ண வரலை. பட் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்யூப்ஸாக நல்லா அழகாக கிடைக்கும். நான் எப்போவுமே பெரிய க்யூப்ஸாக தான் போய், உங்களுக்கு எந்த மாதிரி க்யூப்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். இது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம செய்கிறதுனால அது எப்படின்றத நான் இதில் ரகசியங்கள்லாம் இதில் காமிக்க போகிறேன். சில பேர் இவ்வளோ செஞ்சு பார்ப்பாங்க, பட் வராது. பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த பன்னீர் மொறுன்னு வராது. அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க கடாயில் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வந்துடும் அப்படிம்பாங்க. பட் நான் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வரவே வரல. பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் தான் நான்ஸ்டிக் பேனு, இரும்பு கல், இதில் மட்டும்தான் பன்னீர் மொறுன்னு வருது. மித்த டைம்லலாம் மித்த இதுலேயுமே வரமாட்டேங்குது. பட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேனில் இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, இரும்பு கடாயெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா வரும், ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி பரட்டி எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை நம்ம பரட்டி நல்ல மொறுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பொழுதுமே அரிஞ்சு வச்சுட்டு பன்னீரை கட் பண்ணி கடைசியாக பன்னீரை கட் பண்ணி பொரித்து வச்சு எடுத்து வச்சுருங்க. அப்புறமேட்டு நீங்கள் கிரேவி செய்ய ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு அது வறுக்கையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசம் வரும், அந்த பன்னீர் வாசம் வரும். நல்லா க்யூப்ஸை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கெடாயாக இருந்தால் நல்லா கிண்டி விட்டுடலாம். பட் எனக்கு பேனாக இருக்கவும் என்னால் கிண்ட முடியல. பட் திருப்பி போடலான்னா ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அதனால தான் ஒரு சைடாக எனக்கு வெந்துட்டு. பட் நீங்கள் கெடாயாக இருந்தால் நீங்கள் கிண்டி விட்டுட்டு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மொறுன்னு வந்துட்டு, அதுக்குன்னு ரொம்ப நீங்கள் பொரிச்சிடாதீங்க. எனக்கே லைட்டாக மிஸ்டேக் ஆகிட்டு. பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும், மொறுன்னு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பன்னீர் பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக நீங்கள் பண்ணால் போதும். இப்போ ஓரளவுக்கு நான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சிட்றேன். எடுத்து வச்சுட்டு நம்ம பன்னீர் கிரேவிக்கு எப்படி செய்யறது அப்படின்றத நான் கிளியராக நான் காமிக்கிறேன். இப்போ 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 தக்காளியை என்ன பண்ணணுன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நேவாக அடித்து எடுத்துக்கோங்க 2 தக்காளியை. இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ நான் செய்கிறது 2 தக்காளியை நல்லா நேவாக அரைச்சிக்கோங்க. தேங்காய், பட் நான் இதில் மிஸ்டேக் என்னன்னா, ஒரு மிஸ்டேக் சில பேர் தேங்காய் நிறைய அரைச்சி ஊற்றுறாங்க. பட் அப்படி ஊற்றக்கூடாது. நான் காமூடி, அதாவது அந்த அரை மூடியிலையும் காமூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அந்த காமூடி தேங்காயில் நான் எப்படி இது பண்ணுறேன், மசாலா அரைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. காமூடி தேங்காய் நான் திருவி வச்சுட்டேன். சின்ன வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடாயில் நல்லா எண்ணெயை ஊற்றி பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை போட்டுக்கோங்க, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். தேங்காவுக்கு நீங்கள் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேங்காயில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, நம்ம மொறுன்னு ஆகிறதுக்கெலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவோம். அந்த தேங்காவோட ஒரு 3 டியூஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அதை போட்டு தேங்காவும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா நேவாக அடிச்சுக்கோங்க. பட் தேங்காய் இல்லைன்னாலும் உங்களுக்கு ஓகே. அதுக்கு பதிலாக ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணியில் கரைச்சி நீங்கள் அதில் தேங்காய்க்கு பதிலாக அதை ஊற்றிக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்களுக்கு கூட வேணும் அப்படின்றனால கொஞ்சம் லைட்டாக தேங்காய் சேர்த்துக்கிட்டேன்.
இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டேன். போட்டு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தேங்காவோட கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த மாவை வந்து நீங்கள் ரெண்டையும் சேர்த்து நல்லா நெய்வாக அரைச்சிக்கோங்க. நெய் எவ்வளோ உங்களால் நெய்வாக அரைக்க முடியுமோ அவ்வளோ மை மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னாலும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இல்லைன்னாலும் தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு பரட்டிக்கலாம். பரட்டி உப்பு போட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நம்ம வந்து கிண்டிக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். நல்லா கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்படி பிரிஞ்சு வரையில் மசாலாவுக்கு என்னென்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துட்டு, நான் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துட்டேன். நீங்களும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, சும்மா லைட்டாக இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு வந்து டேஸ்ட்டுக்காண்டி இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக. இப்போ வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூனு. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளில் வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் வந்து சில்லி, அது என்னது, அது பேர் என்ன, காஷ்மீர் சில்லி பவுடர். அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூனு, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் என்னென்னன்றதை மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு. இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இல்லைன்னா கறி மசாலா தான் உங்கள்கிட்ட இருக்குன்னாலும் நீங்கள் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. பட் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கறி மசாலா தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். கரம் மசாலா நான் எப்போவுமே எங்களோட இதில் நான் வந்து கரம் மசாலா நான் சேர்க்க மாட்டேன். கறி மசாலா அப்படின்னு சொல்லி சக்தியில் வந்து ஒரு பாக்கெட் வரும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, கறி மசாலா பொடின்னு. இதை தான் நான் வந்து எல்லாமே வறுவலுக்காக இருக்கட்டும், குழம்புக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் இந்த மசாலா தான் சேர்ப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதேமாரி நீங்கள் வந்து இந்த கறி மசாலா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்துடாதீங்க, லைட்டாக நான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காண்டி. இப்போ நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துட்டு, கெட்டியாக தொக்கு பதத்துக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நான் அரைச்சேன் பார்த்தீங்களா தேங்காய் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம வந்து நேவாக அரைச்ச அந்த ரெண்டையுமே நல்லா நேவாக எவ்வளோ உங்களால் நேவாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம ஊற்றிக்குவோம். அந்த தேங்காய் போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவையும் அதையும் நல்லா நேவாக அரைச்சி இப்போ நான் அதில் போட்டிருக்கேன். நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் பாருங்களேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து, நம்ம மிக்சியில் எவ்வளோ ஜாரில் தண்ணி இருக்கோ அதை வந்து நல்ல ஜாரில் நல்லா கலந்து அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், நல்லா கிண்டி நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அது ஒரு பதத்துக்கு வரும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால கொஞ்சம் கெட்டி பதம் கொடுக்கும், சலசலப்பு இல்லாமல் கொஞ்சம் கெட்டி பதம் கொடுக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நல்லா பதப்பதப்பு கொடுக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்து ஒரு நல்ல பதம் வரட்டும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டுருங்க. அதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். பட் மூடி இருந்தால் கூட நீங்கள் மூடி விட்டுருங்க. அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் ஆயில் தான் நீங்கள் அதில் மேலாக ஊற்றிக்கோங்க. பட் தேவையில்லை, ஏன்னா நம்ம பட்டர் போடுறதுனால நமக்கு தேவையில்லை. இப்போ நான் வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். நான் கட் பண்ணலை பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்காண்டி நான் அப்படியே வச்சுட்டேன் நான். சரி நீங்களும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொதிக்கிது பாருங்கள். நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ கொதிச்சிருச்சு. ஓரளவு கொதிக்கட்டும். நல்லா தலை இப்போ கொதிக்கிது பார்த்தீங்களா. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன சேர்க்க போகிறீங்கன்னா, நம்ம வறுத்து வச்ச பன்னீர் இருக்குது பாருங்கள், அதை அதில் போட்டுடலாம். வறுத்து வச்ச பன்னீரையும் அதிலே போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிக்கோங்க. நல்லா வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வந்து ஏன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்றா எனக்கு ஒட்டி இருக்குன்றனால நல்லா தழைச்சி விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கறதுனால நான் அடுத்தது நான் என்ன சொல்கிறதுன்றதை எனக்கே மறந்துடுறேன். பட் அதனால் நான் அது வீடியோஸ் ஓட நான் பார்த்து தான் நான் சொல்ல முடியும். நல்லா கொதிக்குது. சர்க்கரை நம்ம வந்து மெயின் பிரான்ச்சு சர்க்கரை. எப்படின்னா நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை, அதை நம்ம இதோட டேஸ்ட்டே அதுதான். நல்லா சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த பதம் வந்து பார்த்துக்கோங்க, தெரியுதா உங்களுக்கு. நல்லா கொதிக்க விட்டு இந்த சர்க்கரை போட்டிங்கன்னா இந்த பதம் வந்துடும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் பட்டர் நம்ம வந்து ஒரு 1/2 பட்டர் நான் காமிச்சிருக்கேன். நான் அவ்வளோ எடுத்துருக்கிறதுக்கு இவ்வளோ பட்டர் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் போடணும், ஆனால் நான் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பெரியவங்களாம் சாப்பிட்றாங்கல்ல. பட் அதனால் எங்களுக்கு ரொம்ப வேணாம் அப்படின்றனால அதை கம்மி பண்ணிக்கிட்டேன். பட் நீங்கள் இதோட இன்னும் கொஞ்சம் கூடையே போட்டுக்கோங்க பட்டர். நான் போட்டிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு பங்கு போட்டுக்கோங்க. அந்த பட்டர் நீங்கள் உடச்சி போட்டு அது கரையிற அளவுக்கு நீங்கள் அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி அதிலே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போதும் போல் நான் எப்போதுமே எங்கள் வீட்டில் நான் செய்கிற மாதிரி தான் செய்வேன். பட் வந்து இப்போது கிரேவிலாம் நார்மலாக சிக்கன் கிரேவிலாம் நம்ம செய்வோம்ல, அது மாதிரி தான் நான் செஞ்சு பன்னீர் கிரேவி வைப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா நார்மலாக தான் டேஸ்ட் இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஹோட்டல் அந்த ஸ்டைலில் நம்ம வரணுன்னா அதை வந்து எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. பட் அதனால் நான் அதை வந்து எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் சாப்பிட்டாங்கன்னா அது கரெக்டாக சொல்லிடுவாங்க, என்ன இது சேர்த்துருக்காங்க அப்படின்றதுனால. இங்கே நாங்கள் வாங்குகிற இடத்துலலாம் பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா நானும் யோசிப்பேன் ஸ்வீட்னஸ் எதனால் வந்தது அப்படின்னு. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்குமா. அதே மாதிரி அவங்க வந்து அஜினோமோட்டோ வந்து அவங்க சேர்ப்பாங்க. பட் நம்ம வீடுன்றனால அஜினோமோட்டோ நம்ம சேர்க்கலை. ஆனால் வந்து நமக்கு அஜினோமோட்டோக்கு பதிலாக நம்ம சர்க்கரை சேர்த்துக்க சொன்னாங்க. சோயா சாக்ஸ் ஊற்றுவாங்க, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ நம்ம சர்க்கரை ஊற்றிருக்கோம். டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக நம்ம தக்காளியை நம்ம வந்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கோம். பட் வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாமே நம்ம இயற்கையாக செஞ்சுருக்கோம். இப்போ நான் வந்து காமிக்கிறது வந்து கஸ்தூரி பேஸ்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக கஸ்தூரி பேஸ்தி நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட நான் இன்னமும் கேட்டேன், இன்னமும் நான் செய்கிறேன், உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குதுங்க அப்புறம் அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க கஸ்தூரி பேஸ்தி வந்து நீங்கள் கடைசியில் போடுங்க, அது இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டி தரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இப்படின்னு போட்டு இப்படியே ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்திக்கு சுட்டு அந்த கிரேவியும் வச்சுட்டேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல டிஷ்ஷாக உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.